விஜயனுடைய ஸ்பீச் எப்படி டீகோட் பண்ணுவீங்க? ஏன்னா புதுவையில் ஆதவ் சொன்னது 50 ஆண்டுகளுக்கான திட்டத்தை விஜய் சொல்ல போகிறார் அப்படின்னு. புதுவை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார், அதை முதலமைச்சர் ஃபோனில் கேட்குறார். இது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அந்த ஐயா விஜய் அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய பேச்சை முதல்வர் கேட்பது போன்ற, அதாவது கேட்பாங்க எல்லா முதல்வர்களுமே, அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அந்த விஷுவல் வந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த உரை வந்து ரொம்ப தன்னளவில் அவருக்கே உரிய அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய சிறிய உரை தான். அவர் எங்கேயுமே போய் பெரிய உரை நிகழ்த்துறதே இல்லை, இது சிறிய உரை தான். ஆனால் இதில் வந்து அந்த 2 சிஎம் சார் சொல்கிறார் இல்லையா, இதில் ஒரு புதுச்சேரியில் சொன்ன சிஎம் சார் வேறு, தமிழ்நாட்டில் சொன்ன சிஎம் சாருங்கிறது வேறு. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரு விமர்சன பார்வையோட சிஎம் சாருங்கிறத சொன்னார், புதுச்சேரியில் அவர் ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு டோனோட சிஎம் சாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த உரையவே வந்து 2ஆக பிரிக்கிறார் அவர். என்னென்னா இந்த பாராட்டுகிற விஷயத்தில் வந்து என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை பாராட்டுறாரு நேரடியாக, இந்த அரசாங்கம் அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி பாராட்டுறாரு. ஆனால் விமர்சிக்கக்கூடிய இடம் அப்படின்னு வரும்போது நேராக அது எல்லாத்தையுமே மத்திய அரசு பக்கம் அப்படியே கொண்டு போயிடுறாரு. அப்போது ஒரு இணக்கம் இருக்கோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இப்போது ஏற்கனவே ஐயா புசியானந்த் வந்து என்ஆர் காங்கிரஸில் இருந்து வந்தவர். அப்புறம் இன்றைக்கு வந்து அவங்க அந்த உரையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், முதல்வர் அவர்களுக்கு குறிப்பிட்டு நன்றி சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் அங்கேயுமே போய் ஒரு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அது அவருடைய அரசியலோட ஒரு வழக்கமான ஒரு அங்கம்தான். ஆனால் நீங்கள் அந்த அரசோட கூட்டணி இருக்கக்கூடிய மத்திய அரசை அப்படி தனியாக பிரித்து நீங்கள் அட்டாக் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த முதல்வர் கேட்பது போன்ற விஷுவல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த மெசேஜ் வந்து பாஜகவுக்கு இருக்குமோ சார்? அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் என்ஆர் காங்கிரஸோடு காட்டுகிற இணக்கத்தை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அதுதான் இங்கே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அட்டாக் பண்ணாமல் கூட போயிடலாம், நீங்கள் வந்து அட்டாக் பண்ணாமல் கூட போயிடலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க இன்றைக்கி 2 தரப்புமே காட்டுறாங்க. ஐயா விஜய் தரப்பும் காட்டுறாங்க. இப்போ வந்து பல முதல்வர்கள் வந்து இந்த ஃபோனு இந்த மாதிரி பேசும்போது அவங்க கேட்க தான் செய்வாங்க, கேட்பாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் விஷுவலாக வந்து வெளியில் கசிய விடுறது அப்படிங்கிறது வந்து அப்போது 2 தரப்புக்கு இடையிலையும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். காங்கிரஸ் விஜய் அப்படின்ற ஒரு கூட்டணி புதுவைக்காக கேரளாக்காக அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இங்கே பொய்யாகுது இல்லை, அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு கேரளா இப்போது தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இங்கே ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு அங்கே வேற ஒரு கூட்டணியை கூட நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்போ அவங்க வந்து அந்த கூட்டணி ஆப்ஷனை வந்து ஓப்பனாக வைக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்டான ஒரு டோன் இருக்குது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க, அதை விட்டு அவங்க வெளியே வருவாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலுமே கூட இந்த இணக்கம் வந்து ஒரு அரசியல் அரங்கத்தில் நம்ம நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டில் திமுகவை திட்டிட்டு காங்கிரஸ் கிட்ட ஒரு இணக்கம் காட்டுற மாதிரி, ஆமாம், அங்கே பாஜகவை திட்டிட்டு என்ஆர்கிட்ட ஒரு இணக்கம் காட்டுறாங்க. ஆமாம், ஆனால் இங்கே வந்து அது இன்னும் வெளிப்படையாக நமக்கு தெரியல. காங்கிரஸுக்குள்ள சில குரல்கள் கேட்குது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிற சில குரல்கள் கேட்குதே தவிர, இப்படி வெளிப்படையாக வந்து காங்கிரஸ்லேருந்து யாருமே இன்னும் அதை காட்டலை, அதை முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள். ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க புதுச்சேரியில் காட்டியது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான ஒரு இணக்கம். அது போக அவருடைய உரையில் இருந்த ஏனைய விஷயங்கள் எல்லாமே வழக்கமாகவே புதுச்சேரியில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ரேஷன் கடை பற்றிய அந்த கோரிக்கை வந்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. ஏன்னா ரேஷன் கடை வந்து தமிழகத்திலையும் சத்தீஸ்கர்லேயும் மிக மிக சிறப்பாக செயல்படுகிறது. அந்த வகையில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அப்படி ஒரு ரேஷன் கடை இல்லைங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய அல்லது கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தில் வந்து இவங்க இன்றைக்கி கவனம் செலுத்தி இதை கொண்டு வந்திருக்கிறது, அதை வந்து ஐயா விஜய் வந்து அவருடைய கோரிக்கையில் ஒன்றாக சொல்லியிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயந்தான். மற்றபடி அங்கே நடக்கக்கூடிய அந்த அரசியல் டீப்பான அரசியலை பேசாமல் ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப நாட்களாக இலாக்கா இல்லாமல் இருக்கார், அது
முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு இணையான அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கும் முதல்வருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்டெல்லாம் பற்றி அவர் பெருசாக பேசாமல் ரொம்ப இந்த கவர்மெண்ட்டில் அது இல்லையே. ஏன்னா இதற்கு முன்னாடி கிரண்பேடி இருந்தப்போ இருந்தது. அப்படி ஒரு இது வந்து இந்த கவர்மெண்ட்டில் இல்லைல்ல புதுவையில். இல்லை, நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது. அதான் ரொம்ப டீப்பாக போய் எந்த அரசியலையும் பேசாமல் அவர் ரொம்ப மேலோட்டமாக பேசிட்டு போகிறார். ரெண்டாவது, அந்த தமிழக வெற்றி கழகம் நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் பேசணும் இல்லைங்களா, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு. ஆமாம், ஏன்னா அவர் எல்லாமே நம்ம ஒன்று தான். இதில் இன்னொன்று, அங்கே புதுவையில் போயும் திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. புதுவை காவல்துறையை பாருங்கள், இப்படி ஒரு ஏற்பாடு எங்கள் தமிழ்நாட்டில் பண்ணதே இல்லை அப்படின்றாங்க. இது காவல்துறையோ இல்லை ஆட்சி நிர்வாகமோ எப்படி எடுத்துக்குவாங்க? இல்லை சார், அவங்க திமுக எதிர்ப்புங்கிறதுல உறுதியாக இருக்காங்கல்ல. திமுக எதிர்ப்பு அது எங்கே இப்போ கூட இந்த உரையில் கூட பார்த்தீங்கன்னா இடையில ஒரு இடத்துல திமுகவை நம்பாதீங்க, அவங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்துவாங்க. அது வந்து மற்ற அவருடைய அந்த அந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்பீச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வரிசையில் இருந்தே அது மிஸ் ஆகுது. ஆனாலுமே கூட அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்கிறார். பாஜக எதிர்ப்புங்கிறதையும் அவர் திரும்ப ஒரு முறை உறுதிப்படுத்துகிறார். அதை தாண்டி இந்த உரையில் ரொம்ப தீவிரமாக எதையுமே அவங்க பேசலை. ஆனால் ஒரு கம்பேக் ஸ்பீச் இதுக்கு முன்னாடி, ஏன்னா இது ஒரு புது பேட்டர்னை உணர்த்திருக்கோம். ஸ்பீச், விஜயோடைய ஸ்பீச் அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணுறோம். இப்படி ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படின்றத இங்கே நடத்தி காமிச்சிட்டு தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, இப்படி நாங்கள் இனிமேல் நடத்திக்கிறோம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு. ஆமாம், இனிமேல் மேடை போட மாட்டாங்க. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க தலைவர்கள். ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அல்லது சின்ன கூட்டமாக இருந்தால் ஒரு டாட்டா ஏஸை கொண்டு வந்து நிறுத்தி அதில் இந்த மைக்கு இந்த செட்டேப்பை எல்லாம் வச்சுக்குவாங்க. நிர்வாகிகள் எல்லாம் அந்த இதில் ஏறி நிற்பாங்க. ஏறி நின்ன பிறகு அவங்க என்ன பேசணுமோ பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே பல அரசியல் விஷயங்களில் முன்னுதாரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கவனித்து குறிப்பிட்டு சொன்னது போல் இங்கே என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போது ஈரோட்லேயும் இதே மாதிரி தான் மக்கள் வந்து கூடிடுவாங்க. அது ஒரு பொதுக்கூட்ட பாணியில் அந்த வாகனம் வந்து நிற்கும். அந்த வாகனத்தில் மேலே ஏறி ஐயா விஜய் வந்து இப்படி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுவது போல் பேசிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரராக இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து வந்து அது தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த இடங்களில் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க. அப்போ அடுத்தடுத்ததை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இல்லை, இது 5000 பேர் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வந்து ஒரு 20000 பேருக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோன்னு. பட் 20000 பேர்ன்றது ஒரு மாநாடு. அகைன் ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு விபரீத முடிவாக பார்க்க மாட்டாங்களா சார்? இதை விட ஓப்பனான இடத்துல போட்டுடலாம் சார். ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னால் அந்த சின்னதாக ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் போகிறத வந்து நம்ம விஷுவலாகவே பார்க்க முடியுது சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிலப்பரப்பில் போட்டுடலாம். பெரிய நிலப்பரப்பில் போட்டு வாகனங்களுக்கு தனி இடம், ஆட்கள் வந்து போக தனி இடம், ஐயா விஜய் வந்து போக தனி இடம், அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுகளை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனித்து சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டர்ன். ஏன்னா அவர் வந்து முன்னால் வந்து கையில் ஒரு மைக் வச்சுட்டு நடந்துகிட்டே சுற்றி கூட்டத்தை பார்க்கணுங்கிறதுனால நடந்துகிட்டே பேசினார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல மைக் போட்டு, ஈவன் அப்படி பண்ணும்போது கேமரா போடுறது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக அந்த மாதிரியான விஷயங்களும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பகுதிக்குள்ளே போய் விஜயோடைய வண்டியை பிளேஸ் பண்ணி அவர் சுற்றி பேசினா அட்ராக்ஷன் கிடைக்கும். பட் அங்கே ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பு. ஆமாம் ஆமாம். பட் இந்த பேட்டர்ன் சேஃபான, இந்த பேட்டர்ன் சேஃப். ஏன்னா பொதுக்கூட்டம் மேடை அப்படி போடாமல் இப்படி நேராக வந்து வாகனத்தை நிறுத்தி வாகனத்து மேலே ஏறி பேசுறது. ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு நிச்சயமாக ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போவே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே நிர்வாகிகள் யாரையுமே மேலே பக்கத்தில் விடலை. பொதுவாக தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கல்ச்சர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அந்தந்த பகுதி ஏரியா நிர்வாகிகளை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து நிறுத்துறது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு அவருடைய பேரை சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த உரையில் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, இதே போல் தான் திருவாரூர் போயிருந்தப்போ இப்போ நாகப்பட்டினம் போயிருந்தப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சு, மசூதி எது பாப்புலராக இருக்குது, கோவில் எப்படி இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அதே போல் தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்தந்த கோயில் இருக்குது, இங்கே இருக்குது, அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஊரில் உள்ள அந்த பல்வேறு சமயங்களை சார்ந்த வழிபாட்டு இடங்களோட சிறப்பை சொல்லிட்டு அந்த உரைக்குள்ளே வராங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மேடையாக போட்டு பண்ணுறாங்களா, இல்லை இப்படி ஒரு கூட்டமாக கூட்டிகிட்டு இதே போல் வந்து ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிறுத்திட்டு அந்த வாகனத்து மேலே ஏறி, ஏன்னா இதை வந்து ஒரு
இப்போ சொல்லப்போனால் அந்த பிரச்சார வாகனத்தை அவர் ஒரு போடியம் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா நீங்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டிலன்னா நீங்கள் இப்போ ஈரோட்டில் ஐயா செங்கோட்டையனை பக்கத்தில் விட்டால் தானே ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். இப்போ இங்கேயே கூட வந்து ஐயா புசி ஆனந்த நிச்சயமாக பக்கத்தில் நிறுத்தியிருக்கணும். அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்க மேபி அது மேடை போடுறப்ப எல்லாரையும் பக்கத்தில் வச்சுக்க முடியுது, அதில் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிடுறாங்க. ப்ரொஃபஸர் சம்பத்திலேருந்து எல்லாரையுமே அகாமடேட் பண்ணிடுறாங்க. பட் இது வந்து ஒரு வாகனத்து மேலே பிரச்சாரம் அப்படின்றப்போ அந்த இதில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க முடியுமா? இல்லை சார், இப்போ நம்ம அவங்க செக்யூரிட்டிஸே வந்து 6-7 பேர் 4-5 பேர் அங்கே மேலே நிற்க தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு சிம்பாலிக்காக ஐயா புசி ஆனந்த், ஏன்னா அந்த மாநிலத்தை சார்ந்தவர், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, அப்போ அவர் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எப்படி அந்த மாவட்டங்களோட அந்த பகுதியோட மாவட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் திமுக போன்ற கட்சிகளில் அந்த பகுதி ஒன்றிய செயலாளராக கூட நிறுத்துவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு நீங்கள் அது ஒரு பொலிட்டிக்கல் ஆம் இல்லைங்களா, அவங்க அப்படி தான் வந்து கட்சியை வளர்ப்பாங்க. இன்னொன்று, அது வெறும் சாதாரணமாக நிறுத்துறது மட்டும் இல்லை, அது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறது. இப்போது இந்த பகுதியில் ஒரு கூட்டம் நடக்குன்னா இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் ரொம்ப சிறியவராக இருப்பார். இப்போ நகர்ப்புறத்தில் ஒரு கூட்டம், ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கூட்டம் நடக்குன்னு வைங்களேன், ஒரு கிளைக்கழக செயலாளருங்கிறவரெல்லாம் ரொம்ப சிறிய பொறுப்பு. அவர் அதுக்கு மேலே ஒரு ஒன்றிய செயலாளர், அதுக்கு மேலே வந்து ஒரு மாவட்ட செயலாளர். அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உறுதிப்படுது. மேலே தலைமையிலேருந்து மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்ந்து ஒன்றியம், ஒன்றியத்திலேருந்து கிளை, அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அதுதான் அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் முன்னேற்ற கழகங்கள் நின்னாங்க. ஆனால் ஐயா விஜய் ஏனோ அது வந்து அந்த மாதிரியான ஒரு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்றை பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை. மற்றபடி இந்த உரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து மாநில அரசை குறை சொல்லாமல் அங்கேயும் போய் அந்த ஏற்பாடுகளை மையமாக வச்சு திமுக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஒரு பொதுவான கோரிக்கைகளை, நீண்ட காலமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை சொல்லியிருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த சிஎம் சாருங்கிற அந்த வார்த்தை தான். சிஎம்ஏ சொல்கிறாரு. ஆமாம், அதான் அந்த ஒருத்தரை பாராட்டுறாரு, இல்லை இங்கேயும் ஒரு சிஎம் சார் சொன்னார், அங்கேயும் போய் ஒரு சிஎம் சார் சொல்கிறாரு. அப்போது அந்த அந்த காயினேஜ் வந்து நல்லா இருக்குது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் காயினேஜ் தான். நீங்கள் வந்து சில விஷயங்களை நரேட்டிவில் வந்து ஒரு எப்படி நீங்கள் அதை புலப்பாட்டு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ இங்கேயும் ஒரு சிஎம் சார், அங்கேயும் ஒரு சிஎம் சார் இருக்குது. அது பாராட்டாக மாறுது, இது வந்து விமர்சனமாக மாறுது. அப்படிங்கிற வரையில் ஒரு பொலிட்டிக்கல் காயினேஜாக அது வந்து ரொம்ப நல்ல இடம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.